அதனால அன்புமணிக்கு அதாவது பாஜக காரன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. நீ கொள்ளையடிக்கிறியா, முறைகேடு செய்யறியா, தயவு செஞ்சு செய்யுங்கிறான் பாஜக காரன். யாருக்காவது தெரியுமா அது? நீ லஞ்சம் வாங்குறியா, முறைகேடு செய்யறியா, நல்லா செய், ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூங்கிறான் பாஜக காரன். ஒண்ணு கூட்டணிக்குவா இல்ல என் கட்சியில. ஏன்னா நீ தவறு செய்கிற போதெல்லாம் அதுக்கான ஆதாரங்களை நான் திரட்டிக்கிட்டே இருப்பேன். கண்குத்தி பாம்பா இருக்கான், கபார்னு தூக்கிடுவான். தூக்கி அமலாக்கத்துறையில் தூக்கி வச்சு துணி அங்கே வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, நல்லா துவைச்சிக்க வச்சு அலசி போட்டு காய போட்டு கட்சியை கைப்பற்றிடுவாங்க. உன் கட்சியில் இருக்கிறவனை பூரா நான் தூக்க போறேன். இதைத்தான் இந்தியா முழுக்க செஞ்சிருக்கான். இல்ல அதுக்கும் பாமகக்கும் என்ன? அதுதானே பிரச்சனையே. என்ன அப்பமயம் பிரச்சனை நடக்குது, என்ன பாச போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள அன்புமணி இருக்கிறாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு RSS ஒளியன்னா அன்புமணி ஜெயிலுக்கு போயிருவாரு. RSS நான் சொல்லுவேன், RSS ஒளியன்னு அன்புமணியால சொல்ல முடியுமா?